ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கக்கூடிய சிக்கன் எலும்பு குழம்பு தாங்க. ரொம்ப ஈஸியான முறையில் பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய மாதிரி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. இது வந்து தோசை, இட்லி, சாப்பாடு, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து வாங்குறப்போ எலும்பாக இருக்கிறத இந்த மாதிரி நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயிலே சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து பச்சை சிக்கனாக இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா எலும்பாக பொறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அந்த எலும்பில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் நல்லாவே இறங்கி சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அது எண்ணெயிலே தாங்க ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் நல்லா ஓரளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. சிக்கன் வந்து கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிரும் பாருங்கள். நம்மலாம் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய், கடுகு இதெல்லாம் போட்டுட்டு அப்புறமா தான் நம்ம சிக்கன்லாம் போட்டு வறுப்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் விட்டு இந்த மாதிரி சிக்கன் வறுத்து எடுத்து செய்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நல்லாவே தண்ணி விடுது பாருங்கள். நல்லா வெந்து தண்ணி விட்டு வரும், நல்லா வெந்துடும் கூட. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது கூட சேர்த்துக்கலாம். வேறு எதுவும் நம்ம சேர்த்த போகிறது இல்லைங்க. உப்பு, மஞ்சள் தூளை விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். வேறு எதுவும் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு வந்து இதுலேயே நல்லா பிரட்டி விட்டுடலாம். சிக்கனை நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி மசாலா இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நம்ம நைஸாக இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாம் நல்லா தண்ணிலாம் ட்ரை ஆகிட்டு நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா சுண்டி வரதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி சிக்கன் வேக வச்சு வச்சோம் இல்லைங்களா, நல்லாவே தண்ணி விட்டு சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கி நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. ஆல்ரெடி சிக்கன் வந்து 3/4 அளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து இந்த மசாலாவோட சேர்த்து நல்லாவே வேகட்டும். இப்போ இது கூட என்ன சேர்த்த போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் வந்து 1/2 ஸ்பூன், காரத்துக்கு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு காரம் கூட குறை வேணும்னா பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மசாலா எல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கமகமன்னு சூப்பரான சிக்கன் எலும்பு குழம்பு தயாராகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குங்க. இது நல்லா சுடு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றப்போ அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.